ஸோ என் கையில் இருக்குது Xiaomi 15 Ultra. இப்போதான் லான்ச் அட்டென்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். பின்னாடி தான் லான்ச் வென்யூ இருக்கு. பட் இந்த 15 Ultra நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு DSLR கில்லர் மாதிரி ஒரு ஸ்மார்ட் போன் கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா இதுல இருக்க ஃபீச்சர்ஸ் இருக்கு, தாறுமாறான ஃபீச்சர்ஸ். அண்ட் நான் ஒரே விஷயம் தான் பண்ண போறேன். இப்போ இதுல இருந்து எடுத்திருக்க போட்டோஸ் எல்லாத்தையும் இப்போ ஸ்கிரீன்ல காட்டுறேன், நீங்க பாருங்களேன். ஸோ போட்டோஸ் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே தோணி இருக்கும், வாவ் தட் லுக்ஸ் ரியலி குட். அஃப்கோர்ஸ் Xiaomi வந்து லைக்கா கூட பார்ட்னர்ஷிப்ல அவங்க ஃபிளாக்ஷிப் அல்ட்ரா போன்ஸை எப்பவுமே லான்ச் பண்ணுவாங்க. அண்ட் இந்த வருஷமும் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் நிறைய அப்கிரேட்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் தி அப்கிரேட்ஸ் ஆர் ரியலி குட். இது ஒரு கேமரா பீஸ்ட் தான். இந்த போன்ல என்ன இருக்கு, இதோட ஃபர்ஸ்ட் லுக் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, என் பேர் இர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்குது Trakin Tech தமிழ். கொஞ்சம் போட்டோஸ் எடுக்கலாமா? அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு கேமரா ஃபோக்கஸ் ஃபோன்னால இதோட டிசைன் வந்து லைக்காவோட ஒரு கேமரால இருந்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு டுவல் டோன் லுக் கொடுத்திருக்காங்க. அண்ட் பின்னாடில இருந்து இப்படி நான் ஹோல்ட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணும்போது இட் லுக்ஸ் ஆக்சுவலி லைக் அ கேமரா. பட் கேமராஸ் தாங்க மெயின் ஹைலைட். இதுல உங்களுக்கு வந்து குவாட் கேமரா சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. பிரைமரி கேமரா நீங்க பாத்தீங்கன்னா சோனியோட LYT 900 சென்சர் 1-in சென்சர் கொடுத்திருக்காங்க. பட் இருக்கிறதுல மெயினான அப்கிரேட் என்ன தெரியுமா? இதுல கொடுத்திருக்க 4.3x 200 மெகாபிக்சல் சாம்சங் HP9 சென்சர். இங்க கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆமாங்க, Vivo X200 Proலையும் அதே சென்சர் தான் கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 3x Sony IMX 858 சென்சர் கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. ஜூம் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Xiaomi நிறைய அப்கிரேட் பண்ணிருக்காங்க. 30x 60x 100x போகும்போது AI யூஸ் பண்ணி அப்ஸ்கேலிங் பண்ணி இமேஜை பெட்டரா காட்டுவாங்க. அண்ட் இட் டஸ் லுக் வெரி இம்ப்ரெசிவ். எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா அந்த 60x and 30x போட்டோஸ் பாருங்க, இட் லுக்ஸ் வெரி நைஸ். பிரைமரி கேமரால இருக்க 1-in சென்சர் வச்சு நீங்க போட்டோஸ் எடுக்கும்போது டீடைல்ஸ் கண்டிப்பா ஏகப்பட்ட டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் லோ லைட்ல செம்ம இம்ப்ரூவ்மென்ட்ஸ் பண்ணிருக்காங்க. டைனமிக் ரேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ்லயும் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிருக்க மாதிரி கண்டிப்பா தெரியுதுங்க. பட் இன்னொரு இம்பார்ட்டன்டான அப்கிரேட் என்னன்னா, இந்த போன்ல உங்களுக்கு வீடியோகிராஃபிலயும் நிறைய இம்ப்ரூவ்மென்ட்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து எல்லா லென்சஸ் வச்சும் 4K 60 FPS டால்பி விஷன் ரெக்கார்டிங் ஷூட் பண்ணலாம். பிளஸ் 4K 120 FPS வீடியோஸ் கூட ஷூட் பண்ணலாங்க. ஆப்பிள் மாதிரியே தான். எஸ், அது மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து 10-bit லாக் ரெக்கார்டிங் சப்போர்ட்டும் பை டிஃபால்ட் இதுல கிடைச்சிரும். சோ நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபரா இருந்தீங்கன்னா இந்த கேமரா வச்சு யூ கேன் டேக் சம் ரியலி இம்ப்ரெசிவ் ஷாட்ஸ். சோ ஆஃப் கோர்ஸ் போட்டோகிராஃபி வீடியோகிராஃபி ரெண்டுலயும் நிறைய இம்ப்ரூவ்மென்ட்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு கேமரா போனை உருவாக்கி இருக்காங்க Xiaomi. ஆனா இத டீப்பா நாங்க இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணல. கூடிய சீக்கிரம் பண்ண தான் போறோம். ஏன்னா இது வந்து ரிவ்யூ யூனிட். I have to use it properly. And இந்த போனை வந்து நான் S25 Ultra, Vivo X200 Pro, iPhone 16 Pro Max இந்த மாதிரி போன்ஸ் கூட கம்பேர் பண்ண போறேன். நான் இந்த மாதிரி கான்டென்ட் நீங்க பார்க்க விரும்புறீங்கன்னா கண்டிப்பா ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. because that is also very very important. வெறும் கேமரால மட்டும் தான் அல்ட்ரா போனா இர்ஷாத் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாதுங்க. ஸ்பெக்ஸும் இதுல அல்ட்ரா தாங்க. ஏன்னா உங்களுக்கு Snapdragon 8 Elite கொடுத்துறாங்க. LPDDR 5X RAM டைப் இருக்கு. UFS 4.1 ஸ்டோரேஜ் கொடுத்துறாங்க. சோ ஆப்வியஸ்லி பெர்ஃபார்மன்ஸ் விஷயத்துல எந்த கோளாறும் இருக்க கூடாது. பட் நாங்க டெஸ்ட் பண்ணிட்டு ப்ராப்பரா உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா இல்லையான்னு கண்டிப்பா சொல்லதான் போறோம். அது தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5400 mAh கிட்டத்தட்ட பேட்டரி கிடைச்சிரும். 90 வாட் வயர்ட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் இருக்கு. அண்ட் 80 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த போன்ல வந்து நிறைய நெட்வொர்க்கிங் கேப்பபிலிட்டிஸ்ல அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து தேவையான 5G பேண்ட் கிடைச்சிரும். Wi-Fi 7 சப்போர்ட் இருக்கு. பட் Bluetooth 6.0 டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து Snapdragon சவுண்ட் சப்போர்ட் இருக்கு வித் எக்ஸ்பேண்ட் டெக்னாலஜி சப்போர்ட். அது என்ன எக்ஸ்பேண்ட் டெக்னாலஜின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் நீங்க வந்து ட்ரூலி வயர்லெஸ் இயர்பட்ஸ் TWS பட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணும்போது ப்ளூடூத் யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணுவீங்க, ரைட்? பா குளிருதுப்பா. எனிவே ப்ளூடூத் யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணுவீங்க. பட் இப்போ நீங்க இந்த போனுக்கு யூ கேன் ஆக்சுவலி கனெக்ட் Wi-Fi ட்ரூலி வயர்லெஸ் இயர்பட்ஸ். அண்ட் அது கூட Xiaomi லான்ச் பண்ணிருக்காங்க. Xiaomiயோட Xiaomi Buds 5 Pro. அண்ட் அதுலயும் எக்ஸ்பேண்ட் டெக்னாலஜி இருக்கிறதுனால யூ ஆக்சுவலி வில் கெட் a wider Bluetooth range. உங்களுக்கு வந்து 4.2 Mbps வரைக்கும் ஆடியோ குவாலிட்டி சப்போர்ட் கிடைக்கும், which is crazy. It is double the times of Bluetooth technology supporting, which is very very good. And finally IP68 rating கொடுத்திருக்காங்க. Ultrasonic in-display fingerprint scanner இருக்கு. It's an out and out ultra phoneங்க. பட் கேமராஸ் தான் நான் சூப்பர் எக்ஸைட்டடா இருக்கேன். அண்ட் இத டீப்பா டெஸ்ட் பண்ணி ப்ராப்பரான ரிவ்யூ கண்டிப்பா கூடிய சீக்கிரம் கொண்டு வரதான் போறேன். How do you like the Xiaomi 15 Ultra? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? இது இந்தியாவுக்கு வரும்போது என்ன பிரைஸ் இருக்கணும்னு நீங்க சொல்லுங்க. By the way, India launch வந்து I think it's happening on March 11. லான்ச் இல்ல, பிரைஸ் ரிவீல் ஆக போகுது. சோ என்ன பிரைஸ் இருக்குன்னு நீங்க கெஸ் பண்ணி காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அது வரைக்கும் மத்த வீடியோஸ்லாம் பண்ற MWC ல இருந்து கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பை பை. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடுங்க, கிளிக்கு Trakin Tech தமிழ்.